ஒன்றிய பாஜக அரசு எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்தா அவங்க கேட்கிற சின்ன அள்ளி துள்ளி சின்ன சின்ன துக்கடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்கறாங்க. ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பானை சின்னத்தை வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி, நிச்சயம் வெற்றி பெற போது உறுதி. ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அண்ணன் ஜெயிச்சாரு. ஆனா இந்த முறை எவ்வளவு? அதெல்லாம் பத்தாது. இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க? அதெல்லாம் பத்தாது. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியே ஆகணும். 2018 இருந்து பல தேர்தல்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க பல தலைவர்களுக்கு, கழகத்துடைய திமுகவுடைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னாள். ஏன்னா என்னுடைய அண்ணன் சமூக நீதி போராளி, நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்களுக்கு முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன். அதை நீங்க உறுதி செய்யணும். குறைந்தது 3 லட்சம் வாக்குகள். அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும். 10 வருஷம் ஒருத்தர் இந்தியாவை ஆண்டாரு. எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திருக்காரா? என்னைக்காவது வந்தாரா? இப்ப 10 நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு. ஏன்? தேர்தல் பயம். 10 நாளா இங்க சுத்திட்டு இருக்காரு. நான் அவளுக்கு சவால் விட்டேன், 10 நாள் இல்ல, நீங்க அடுத்த 1 மாசம் வந்து இங்கேயே தங்குங்க. உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். என்கிட்ட சொன்னாங்க ஒரு 20 நாள் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில தான் நிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், என் முதல் பிரச்சார கூட்டமே ராமநாதபுரத்துல தான் பார்த்துடலாம் அப்படின்னு. கடைசியில் அவர் இங்க போட்டி போடல, பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. மீண்டும் வருவார். தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளவுலாம் பயமுத்தி பார்க்கணுமோ, நம்மளை எவ்வளவுலாம் வடை சுடணுமோ அவ்வளவு வடையும் சுடுவார். ஆனா அந்த வடையை நமக்கும் கொடுக்க மாட்டார். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என்ன கடந்த ஒரு 8 நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இது 15வது தொகுதி பிரச்சாரத்தில். இது 15வது தொகுதிக்கு இன்னைக்கு நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்று வரை இருந்திருக்கிறேன். தொடர்ந்து காலையிலிருந்து பேசி முதல்ல உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி அளவுக்குலாம் நான் இங்கே வந்திருக்கணும். நீங்களாம் எத்தனை நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க? 5 மணிலேருந்தா? சரி, நான் காலையில் காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்தது. அதன் பிறகு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 3 இடங்களில் பேசிட்டு, அதன் பிறகு நம்முடைய விருத்தாச்சலம் தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இங்கே வர்ற வழி முழுக்க என்னுடைய வாகனத்தை நிப்பாட்டி பொதுமக்களாக இருக்கட்டும், நம்முடைய கழகத்தினராக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சியினராக இருக்கட்டும், அனைவரும் வாகனத்தை நிப்பாட்டி நீங்க தான் வெற்றி பெற போறீங்க, 40க்கு 40 திமுக கூட்டணி ஜெயிக்க போறது உறுதின்னு அவங்க வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அதனால கோச்சிக்காதீங்க. இதன் பிறகு இன்னொரு இடத்துல போய் பேசணும். எனவே எனக்கு இவ்வளவு சிறப்பான, இவ்வளவு எழுச்சியான, நான் உண்மையா சொல்றேன், உணர்வுபூர்வமா சொல்றேன், இந்த 15 தொகுதிகளில் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது 15வது தொகுதி. இதுவரைக்கும் எந்த தொகுதியிலும் இப்படி ஒரு எழுச்சியை, இப்படி ஒரு வரவேற்பை, இப்படி ஒரு ஆரவாரத்தை இதுவரைக்கும் நான் இந்த 8 நாள்ல நான் பார்த்ததே இல்லை.
இதுல இருந்தே தெரியுது நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறது உறுதி. நிச்சயமா கண்டிப்பா செஞ்சிருவீங்களா? சரி, முதல்ல உங்க இந்த வரவேற்பு அளித்தவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான வெற்றி கூட்டணி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. இன்னும் சொல்ல போனா வெற்றியோட வந்திருக்கேன், பாதி வெற்றியோட வந்திருக்கேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய மதச்சார்பற்ற தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வெற்றி கூட்டணி சார்பாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்பு தம்பி, நம்முடைய கழக தலைவர், தமிழக முதல்வருடைய தளபதி, என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை, இது பிரச்சார கூட்டம் மாதிரியா இருக்கு? இது ஏதோ வெற்றி விழா நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. இது ஏதோ சிதம்பரத்துல கூடுற மாநாடு மாதிரி இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு மாதிரி இருக்கு. அண்ணன் வந்து நிறைய முறை கூப்பிட்டுருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டு கூப்பிட்டுருக்காரு. ஆனால வர முடியாத சூழ்நிலை. ஆனா பாருங்க, இன்னைக்கு சிதம்பரத்துல அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கிறேன். அதுவே ஒரு மாநாடு போல நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வேட்பாளர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 5000 வாக்கு 4500 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். சென்ற முறை அந்த புதுசா அப்பதான் பானை சின்னம் வந்தது. இப்ப பானை சின்னம் உலக புகழ் பெற்ற சின்னம் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் பானைதான். முதல்ல அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அணிக்கும் நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல இருந்து ஒன்றிய பாஜக அரசு எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்தா அவங்க கேட்கிற சின்ன அள்ளி துள்ளி சின்ன துக்கடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்கறாங்க. ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பானை சின்னத்தை வாங்கியிருக்கோம்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி, நிச்சயம் வெற்றி பெற போது உறுதி. ஆனா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், சென்ற முறை குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் அண்ணன் ஜெயிச்சாரு. ஆனா இந்த முறை எவ்வளவு? அதெல்லாம் பத்தாது. இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க? அதெல்லாம் பத்தாது. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியே ஆகணும். இவ்வளவு எழுச்சியோட இருக்கீங்கல்ல, இந்த எழுச்சிய அடுத்த 19 நாள், இந்த மாசம் இன்னும் 2 நாள் இருக்கு. அடுத்த 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதியோட தேர்தல் பிரச்சாரம் முடியுது. அடுத்த 18-19 நாள் இதே எழுச்சியோட இந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டு செய்தி மட்டும் இல்ல, இந்தியா செய்திகள்லயே இந்த பானை சின்னம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி பெற்றிருக்கிறார். அதற்கு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில 2018 இருந்து பல தேர்தல்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன். பல தலைவர்களுக்கு, கழகத்துடைய திமுகவுடைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னாள். ஏன்னா என்னுடைய அண்ணன் சமூக நீதி போராளி, நம்முடைய கலைஞருடைய அன்பு தம்பி, சமூக நீதி போராளி அண்ணன் திருமா அவர்களுக்கு முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்னா இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன். அத
நீங்க உறுதி செய்யணும். குறைந்தது 3 லட்சம் வாக்குகள். அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, டெபாசிட் இழக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். என்னுடைய அருமை தம்பி சகோதரர் காசோக்க கண்ணன் அவர்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது இந்த ஜெயங்கொண்ட தொகுதியில அவரை கிட்டத்தட்ட 5500 வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. அந்த வெற்றிக்கும் நீங்க தான் காரணம். அதற்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்துல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் இந்த 3 வருஷத்துல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து செஞ்ச சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது நிலக்கரி திட்டத்திற்கு எடுக்கப்பட்ட 8734 ஏக்கர் நிலங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் வகையில் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இடம் ஒதுக்கப்பட்டு ரூபாய் 16 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திரப்பட்டினம் முதல் ஜெயங்கொண்டம் வரை 4 வழிச்சாலை அமைக்க 185 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 10 ஏரிகளை மேம்படுத்த ரூபாய் 9 கோடியே 60 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பேருந்து நிலையம், இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது ஜெயங்கொண்டத்திற்கு. இதெல்லாம் இந்த 3 வருஷத்துல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிகள். அதுல சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்து சட்டமன்ற தொகுதிக்கான ஜெயங்கொண்டம் தொகுதிக்கான முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். அறிக்கையை வெளியிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லி காட்டுவார். அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஜெயங்கொண்டத்துல தொழில் வளத்தை பெருக்க சிப்காட் தொழிற்சாலை வருகின்ற ஆண்டில் அமைக்கப்படும். தாப்பழூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் விரைவில் தொடங்கப்படும். ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் கருங்கொண்டை சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். கொள்ளிடம் ஆற்றில் நிரந்தர தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். இதெல்லாம் தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. நம்ம தலைவர் யாருடைய காலையும் விழுந்து முதலமைச்சராகல, தவழ்ந்து போய் யாருடைய காலையும் பிடிச்சி முதலமைச்சரால. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சராக்கினீங்க. கரெக்டா? அப்போ என்ன நிலைமை? தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? இந்தியாவோட நிலைமை என்ன? மிகப்பெரிய கோவிட் 2வது அலை, கோவிட் பெருந்தொற்று 2வது அலை, மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்ததா பார்த்தா 10 நாளைக்கு ஒரு வாட்டி டிவியில மட்டும் வந்து பேசுவாரு. கரெக்டா? நம்மள என்ன செய்ய சொன்னாரு? எல்லாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டில் போய் தாப்பா போட்டுக்கோங்க, வீட்டை விட்டு வெளில வராதீங்க, எந்த கடையும் திறக்காதீங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க சொன்னாரா இல்லையா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் திருட்டுத்தனமா வெளில வாங்க, விளக்கு பிடிங்க, யாருக்கும் தெரியாம விளக்கு பிடிங்க, அதே மாதிரி கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க, கையில தட்டை வச்சு ஒலி எழுப்புங்க, ஒலி எழுப்புனீங்கன்னா கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இதுல எத்தனை பேர் அதை பண்ணீங்க? எத்தனை பேர் பண்ணீங்க? தாய்மார்கள் சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? சும்மா சொல்லுங்க, பயத்திலேயாவது பண்ணிருப்பீங்க. கரெக்டா? அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட மேற்கொண்ட விதம், எதிர்கொண்ட விதம். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? அப்போ அந்த சூழ்நிலையில
அப்போ அந்த சூழ்நிலையில உங்களுக்கு தெரியும், நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டார். அவர் விழிப்புணர்வுக்காக ஊசி போட்டுக்கிட்டு 2 நாள்ல அவர் இறந்துட்டார். அப்போ ஊர் ஃபுல்லா புரளையை கிளப்பி விட்டாங்க, வதந்தியை கிளப்பி விட்டாங்க, இவர் ஊசி போட்டதுனால தான் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அவருக்கு வேலை மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் உயிரிழந்துட்டார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே பயந்தாங்க. ஊசி போட்டா இறந்துருவோம், கோவிட் ஊசி போட தேவையில்லைன்னு பயந்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர் தான் முதல்ல கோவிட் ஊசியை போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிறப்பான தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச உண்மையான தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னும் சொல்லட்டுமா, இந்தியாவிலேயே அதிகமா கோவிட் தடுப்பூசி போட்டு இந்தியாவுக்கே ஒரு மருத்துவ விழிப்புணர்வை கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். எப்படி 2021 தேர்தல்ல இந்தியா முழுக்க அவங்க ஜெயிச்சாங்க, ஆனா தமிழ்நாட்டில் அப்பவும் அந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. அதே மாதிரி கோவிட் நேரத்திலையும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான் அந்த பெருமைக்கு காரணம். ஆனால் அப்படியே நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம். ஆட்சி அமைச்ச உடனே கடும் நிதி நெருக்கடி, பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? ஒரு வாக்குறுதி செய்ய முடியாது, கடும் நிதி நெருக்கடின்னு சொன்னாரு. ஆனா தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரா இல்லையா? இப்போ எங்க போனாலும் தாய்மார்கள் நீங்க உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பிங்க் பஸ் ஓனர் நீங்க தான். ஏன் எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ அந்த பஸ்ஸை யாரும் பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்ல, செல்லமா என்ன தெரியுமா சொல்றாங்க? முதல்வர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இது நாம தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். அடுத்தது தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டத்தை நம்ம தலைவர் செஞ்சாருமா. இங்க ஆயிரக்கணக்கில் மகளிர் வந்திருக்கீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா. இப்போ இவ்வளவு ஆண்கள் வந்திருக்காங்க, ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்கல்ல. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் உடைக்கணும்னா பெண்கள் விடுதலைக்காக தன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்ததுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? பெண்கள் படிக்கணும், பெண்கள் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிச்சா பத்தாது, பெண்கள் மேற்கல்வி படிக்கணும், காலேஜ் படிக்கணும் அப்படின்னாரு. காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது, பெண்கள் வேலைக்கு போகணும், அவங்க சொந்த காலில் நிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருமா. அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ அந்த திட்டத்தை ஆண்களுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம், மாசம் 1000 ரூபாய். அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அடுத்து இன்னொரு திட்டம், இது மிக மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தை கொஞ்சம் நீங்க கவனிங்க. நாம காலைல சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க காலையில டிஃபன் சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, பள்ளிக்கூடத்தில் பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவங்க வேலைக்கு போயிட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? அதே நினைப்பா இருப்பாங்க. குழந்தைய வெறும் வயிற்றுல அமுச்சு வச்சோமே, அவன் போய் தூங்கிட்டானா, மயக்கத்தில் இருக்கானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, படிச்சானா அப்படின்னு அந்த கவலையிலே இருப்பாங்க. இந்த கவலையை போக்குறதுக்காக தான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அதற்கு பெயர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் காலையில முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா தரமான உணவு, முதல்ல தரமான உணவு, அதற்கு பிறகுதான் கல்வி. இப்போ பெற்றோர்கள் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு.
என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு கல்வியை கொடுக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு தைரியமா அனுப்புறாங்க. இதுக்கு பெயர் தான்மா திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கறாங்கல்ல, அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு புதுசா சொல்றீங்கன்னு. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலம், தெலுங்கானா மாநிலம் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த அதிகாரிகள்லாம் ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு. அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இன்னொரு திட்டம் சொல்றேன், இதான் கடைசி திட்டம். இது தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன திட்டம். எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை செய்யவே முடியாதுன்னு சவால் விட்ட திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் சென்ற செப்டம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாசம் அவங்களுடைய வங்கி கணக்குல மகளிர் உரிமை தொகையா மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு உரிமை திட்டமா வழங்கப்படுகிறது. இப்போ இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, எத்தனை மகளிருக்கு அந்த திட்டத்தில் பயன்படுறீங்கன்னு கை தூக்குங்க. பாதிக்கு பாதி வந்திருக்கு, பாதிக்கு பாதி வந்திருக்கு. நான் சொல்றேன் அதுல சில குறைகள் இருக்கு. அம்மா இது மிகப்பெரிய திட்டமா. இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க, அந்த துறைக்கு அமைச்சர் நான் சொல்றேன், அந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதுல வெரிஃபிகேஷன் சரிபார்ப்பு செஞ்சு இப்போ வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா சில குறைகள் இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. என்ன சொல்றீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல. கரெக்டா? நான் சொல்றேன், இப்போ தேர்தல் நேரம் இது முடிஞ்சு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அந்த தகுதி வாய்ந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் நிச்சயமாக வழங்கப்படும். இந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி தேர்தல் அறிக்கை, இந்தியாவுடைய கூட்டணி தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தாய்மார்கள் நான் கேட்கிறேன், 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014ஆம் ஆண்டு 450 ரூபாய். சரியா? இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200. இப்போ தேர்தல் வந்தோடனே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்களை ஏமாத்த பார்க்கிறாரு. மகளிர் என்னன்னா, மகளிர் பரிசா உங்களுக்கு பரிசு தொகை கொடுக்கிறாராம். அதாவது ஏத்துனது 800 ரூபா, இப்போ உங்களுக்கு பரிசு தொகை 100 ரூபா. மறந்துடாதீங்க, மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபா ஏத்திடுவாரு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நிச்சயமாக ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கொடுப்பாரா மாட்டாரா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் நம்முடைய நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, சுங்கச்சாவடி இருக்குல்ல, அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? செய்வார். நான் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றேன், தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கேன், என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோன்னு சொல்றேன். 10 வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம் ஒருத்தர் இந்தியாவை ஆண்டாரு. எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திருக்காரா? என்னைக்காவது வந்தாரா? இப்ப 10 நாளா வந்து சுத்திட்டு இருக்காரு. ஏன்? தேர்தல் பயம். 10 நாளா இங்க சுத்திட்டு இருக்காரு. நான் அவளுக்கு சவால் விட்டேன், 10 நாள் இல்ல, நீங்க அடுத்த 1 மாசம் வந்து இங்கேயே தங்குங்க, உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். என்கிட்ட சொன்னாங்க ஒரு 20 நாள் முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிற்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், என் முதல் பிரச்சார கூட்டமே ராமநாதபுரத்தில் தான், பார்த்துடலாம் அப்படின்னு. கடைசியில் அவர் இங்கே போட்டி போடலை, பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. மீண்டும் வருவார். தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் பயமுறுத்தி பார்க்கணுமோ, நம்மளை எவ்வளோலாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார்.
ஆனா அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார். அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார். நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திரு ஒன்றிய பிரதமர் அவர்களை இனிமே அவரோட பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். சரியா? இதுதான் அந்த செல்ல பேர். தெரியுதாமா? என்னம்மா அது? 29 பைசா. இனிமே அவர் பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் 29 பைசா. அதுக்கு ஏன் நான் காரணம் சொல்றேன். நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். 1 ரூபா கட்டுறோம், பல ரூபாய் கட்டுறோம். நம்ம 1 ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திடீர் ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று உயிரிழந்தாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு. புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு. யாராவது பாத்தீங்களா? புதுசா பிறந்த அந்த புதிய இந்தியா எங்கேயாவது பாத்தீங்களா? சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெஞ்சது. மிக்ஜாம் புயல் ஞாபகம் இருக்கா? நான் 10 நாள் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன். முதலமைச்சர் களத்தில் நின்னாரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றினோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணி ஆற்றினோம். திரு மோடி வந்து பார்த்தாரா? நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரு. அத 37,000 கோடி நம்ம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம். கேட்டதுக்கு ஒவ்வொரு கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாரு. 15 காசாவது போட்டாரா? 34,000 கூட கேட்டோமா? இது வரைக்கும் 1 பைசா கூட கொடுக்கல. இப்படி நம்முடைய கல்வி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை மிக சிறந்த உதாரணம் நீட் தேர்வு. 2010 நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா, அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான், நம்ம கூட்டணியில் தான் இருந்தோம். இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறான்னாரு. நாங்க இங்க கொடுக்கிற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம், 12ஆம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும், அதை வச்சு நாங்க கவுன்சிலிங் முறையில நாங்க படிக்க வைக்கிறோம். ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டம் பாஜகவோட தொல்லை தாங்காம நீட் தேர்வை நுழைச்சு இங்க பக்கத்துல அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற என் தங்கை முதல் தற்கொலை. அந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. 1200க்கு 1176 மார்க். எவ்வளவு? 1200க்கு 1176 மார்க்ஸ். அனிதா மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதா. அனிதாவோட மட்டும் நிக்கலாமா? இப்ப வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னையில குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற பையன் கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பல லட்சம் செலவாகுது, என்னால டாக்டர் ஆக முடியல, நீட் தேர்வு நான் எழுத முடியலன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான். முதல் நாள் ஜெகதீசன், அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா செல்வசேகர் எழுதி வச்சுட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், இறந்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா? இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா? இதற்கெல்லாம் கூட நின்ன 10 வருஷம் கூட்டணியை நின்று பேர்ல கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிகொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா? அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. செஞ்சிருவீங்களா? ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்?
டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். சென்ற 2021 தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதிகளில் 39 தொகுதி ஜெயிச்சோம். நம்முடைய கூட்டணி 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறப்பான பரிசை இந்த 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு டாக்டர் கலைஞருடைய காலடியில் வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்த நாள் பரிசு. 2021 தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்போ 2024 தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியலாட்சியை தரப்போறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க யாரை முடிவு பண்றீங்களோ, நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்யறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு இந்த நிலைமையை உருவாக்கணும்னா நீங்க அடுத்த அத்தனை பேரும் அடுத்த 19 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, நான் என்னோட பொறுப்பு, நான் இவரை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து பானை சின்னத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? தலைவர் என்னைக்கு வராரு? தலைவர் என்னைக்கு வராரு? எப்பவுமே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். சரியா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். படன்னு பேசிட்டு போயிடுவேன். ஆனா நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல, உள்வாங்கிக்கிட்டீங்கல்ல. அடுத்து 6ஆம் தேதி மெயின் பிக்சர் கழக தலைவர் வராரு, உங்களை எல்லாம் சந்திப்பார், சிதம்பரத்தில் சந்திப்பார், அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். நீங்க அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனா அடுத்த 19 நாள் நீங்க இங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுச்சி தமிழ் திருமாவளவர்களை 3 லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.